நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க. அதாவது மதுரையை சேர்ந்த நம்மளுடைய கோபி பாண்டி அப்படிங்கிறவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. நம்மளுடைய சேனல்ல நிறைய லாரி சம்பவங்கள் நிறைய போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது லாரியை பத்தின நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு லாரி சம்பவம் தான். ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்க. அதனாலதான் இதை எடுத்து நான் பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரியான கதை மாதிரி இருக்குது. அதனால நான் பேசுறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, சங்கோச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா போட்ட கதையை திருப்பி திருப்பி போடுறான் அப்படிங்கிறது மாதிரி எல்லாரும் திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய கதைகள் போடாம வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்பவம் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது கோபி பாண்டி தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1998 தான் நடந்திருக்குது. இப்ப இருக்கிறது மாதிரியான ஹைவே ரோடுகள் இல்லாத காலகட்டங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் வே தான். சின்ன ரோடா தான் இருக்கும், ஆனா டபுள் வே. எல்லாமே மெயின் ரோடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாக்குற லெவலுக்கு அந்த ரோடுகள் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ரோட்ல பயணிக்கும் போது அவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா தஞ்சாவூர்ல நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாங்க. இது தஞ்சாவூர்ல வச்சுதான் அந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. ஆனா அதன் பிறகும் அந்த சம்பவம் அவங்கள பின்தொடர்ந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோபி பாண்டி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதாவது 2 பெண் குழந்தைகள் தான். அவர் ஒரு தனியார் நிறுவனத்துல தாங்க லாரி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது 1998 காலகட்டத்தில் பெரிய கம்பெனிகள் எதுவும் கிடையாதுங்க. ஒரு ஓனருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 15-20 லாரி வச்சிருப்பாங்க. அதாவது பெரிய ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த ஒரு ஓனருடைய லாரி கம்பெனில தாங்க இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருடைய அன்றாட வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துல 2 தடவை இந்த சென்னை டு பெங்களூர், பெங்களூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இவர் திருநெல்வேலிக்கு சாதனம் இறக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்துருவாருங்க. அதாவது அவருடைய கம்பெனிக்கு வண்டியை விட்டுட்டு போயிடுவாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெகுலர் ஓட்டம் இருக்குங்க இவங்களுக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல மட்டும் ஓடுற ஓட்டம் இருக்கும். அதாவது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வருவாங்க. அது ஒரே நாள்ல முடியக்கூடிய ஒரு வேலையா தான் இருக்கும். ஆனா இந்த நைட்டு ட்ரிப் போட்டு வேலை செய்யக்கூடிய இந்த இடம், அதாவது சென்னை டு பெங்களூர், பெங்களூர்ல இருந்து இவங்க எங்க வரணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா திருநெல்வேலி போகணும். மறுபடியும் திருநெல்வேலியில லோட இறக்கிக்கிட்டு தான் இவங்க மதுரை சேர முடியுங்க. இப்படி மாசத்துல எப்படி 2 தடவை வரும். அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. அந்த கம்பெனியை சேர்ந்த வண்டி அப்படின்னு சொல்ல போனாலே ஒரு 15 வண்டிக்கு மேல இருக்குங்க. அந்த ஓனருடைய சொல்லப்படுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40-45 டிரைவர் இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய முக்காவாசி பேருமே டிரைவர் தாங்க. தனியா கிளீனர் அப்படின்னு கிடையாதுங்க. 2 டிரைவர் போட்டிருப்பாங்களாம். மாத்தி மாத்தி வண்டி ஓட்டிட்டே இருக்கணும். ஒரு ஆள் வண்டி ஓட்டும் போது இன்னொரு ஆள் கிளீனர் வேலை பார்த்துக்கிடணும். இந்த மாதிரியான விஷயங்களோட தாங்க அவங்களுடைய கம்பெனி உருண்டு ஓடி இருக்குது. நம்மளுடைய கோபி பாண்டியன் பயங்கரமான கருப்பண்ணசாமியுடைய பக்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய குலதெய்வமே கருப்பண்ணசாமி தாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எப்பவும் சரி இந்த லாங் ரூட்டுக்கு வண்டி ஓட்டும் போது அவருடைய அந்த குலதெய்வமான கருப்பண்ணசாமியை போய் பார்த்து கும்பிட்டு அதன் பிறகு தாங்க கிளம்புவார். அந்த மாதிரி தாங்க அன்னைக்கு காலையிலேயே நடக்குது. கிட்டத்தட்ட 1998 என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கூட வேலப்பன் அப்படின்னு ஒரு டிரைவரா போட்டிருக்கிறாங்க. இவருடைய நண்பர் தாங்க.
சொல்லலாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவருடைய நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை பெருக்கி வச்சிருக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 13 வருடங்களாட்டு அந்த கம்பெனில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே லாரி டிரைவர்ஸ் தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னுடைய கருப்பசாமி கோயிலுக்கு போறாருங்க. அந்த கருப்பணசாமி கோவில்ல போய் இந்த மாதிரி காலையில போய் சாமி கும்பிடுறாரு. கிட்டத்தட்ட மத்தியானம் வந்து லோட எடுத்துருவாங்க. ஒரு 2 மணிக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா இருந்து தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, சென்னை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இவங்களுடைய அந்த ரூட் இருக்குங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கருப்பசாமி கோவில்ல போய் இவர் சாமி கும்பிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, நான் இன்னைக்கு வண்டிக்கு போறேன், அதுவும் நைட்டு ஓட்டத்துக்கு போறேன், எனக்கு துணையா நீ நிக்கணும்பா அப்படிங்கறது மாதிரி சாமி கும்பிடுறாருங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமியுடைய கால் பாதத்து பக்கத்துல வந்து நிறைய தேங்காய் வச்சிருப்பாங்களாம். அதாவது என்ன அப்படின்னா, அந்த பூஜைக்கு வரக்கூடிய தேங்காய்கள் நிறைய இருக்கும். அதை அடுத்தடுத்த பூஜைக்கு எடுத்து மாத்திடுவாங்க. அப்படி மாத்தக்கூடிய நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு இவர் கிளம்புறாரு, வெள்ளிக்கிழமை கண்டிப்பா மாத்திடுவாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமியுடைய கால் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்கன்னா, நிறைய இருக்குது. அதுல ஒரே ஒரு தேங்காய் மட்டும் டக்குன்னு உருண்டு நம்மளுடைய கோபி பாண்டியுடைய கால் பக்கத்துல வந்து நிக்குதுங்க. இது என்னடா திடீர்னு இதுல வந்து நிக்குது இந்த தேங்காய், அதாவது கீழே உருண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேங்காவை எடுத்து மறுபடியும் அந்த கருப்பசாமி கால் பக்கத்துல வைக்கிறாருங்க. அப்படி கருப்பசாமி கால் பக்கத்துல வைக்கும்போது கூட அந்த இடத்துல அப்படி நின்றுது. அதுக்கு பிறகு மறுபடியும் சாமியை கும்பிடுறாரு. மறுபடியும் அந்த தேங்காய் கீழே உருண்டு வருதுங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. மறுபடியும் எடுத்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை இந்த சம்பவம் நடக்குது. அந்த நேரத்துக்கு இவர் என்ன பண்ணனே புரியல. ஒருவேளை இந்த தேங்காவை நம்மள்ட்ட எடுத்துட்டு போக சொல்றாரா, இல்ல இதை வேற எங்கேயாவது கொண்டு போட சொல்றாரா அப்படிங்கறது அவருக்கு புரியல. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேங்காவை எடுத்துடுறாருங்க. கையில எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்திலே வந்து விநாயகர் சிலை இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஆலமரம் இருக்குது. அந்த கோவில் வந்து கொஞ்சம் பக்கத்திலே தான் இருக்குது. அந்த விநாயகருக்கு முன்னால கொண்டு போய் இந்த தேங்காவை அப்படி வச்சிடுறாரு. அப்படி வச்சுக்கிட்டு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஏன்னா மறுபடியும் அந்த தேங்காய் உருண்டு கீழே விழுதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தேங்காய் அப்படியே இருந்துருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து விடை பெற்று நேர வண்டிக்கும் வந்து சேர்றாருங்க. தன்னுடைய லாரி எடுக்கிறாரு. அது இல்லாம வேலப்பன் அப்படிங்கிற அவருடைய நண்பர் தாங்க அந்த இடத்துல செகண்ட் டிரைவரா இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு வண்டி எடுத்து கிளம்புறாங்க. இவங்களுடைய வண்டி வந்து பழைய வண்டி, உங்களுக்கு அதாவது தெரியும், இப்ப இருக்கலாம் டாரஸ் எல்லாம் இருக்குது. அந்த டைம்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஓல்டு வண்டிகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான வண்டியில லோடு ஃபுல்லா இருக்குதுங்க. அங்க இருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பவும் செய்யறாருங்க நம்மளுடைய கோவி பாண்டி. ஆனா வண்டி மெல்ல மெல்ல உருண்டு ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க விருஷா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நள்ளிரவு நேரம் ஆயிருதுங்க. அதாவது ஒரு 11:30 மணி இருக்கும். இந்த தஞ்சாவூர் பக்கம் வரும்போது இந்த பஸ் எல்லாம் கொண்டு சைட்ல நிப்பாட்டி இந்த டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா, சைட்ல வந்து இந்த ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அங்க டீ காஃபி எல்லாம் இருக்கும். பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்த உடனே வண்டியை வந்து லெஃப்ட் சைட்ல ஒதுக்குறாருங்க. ஆல்ரெடி இவங்க வண்டிக்கு முன்னால 4-5 பஸ் நிக்குது. அது போக எக்ஸ்ட்ரா வண்டிகள்லாம் நிறைய நிக்குதுங்க. எக்ஸ்ட்ரா லாரிகள்லாம் நிக்குது, டிம்போ எல்லாம் நிக்குது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு உள்ள இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாத்ரூம் போகக்கூடியவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல இவரும் வண்டியை நிப்பாட்டுறாரு. வேலப்பன் 2 பேருமே கீழே இறங்குறாங்க. நேர போய் நமக்கு ஒரு டீ மட்டும் குடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போறாங்க. இவங்களுக்கு சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க. அதனால ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு ஒரு சிகரெட்டை அடிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு வேலப்பன் நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. இங்க நிறைய வண்டிகள் நின்னதுனால வெளியிலே வண்டி நிக்குதுங்க. அந்த ரோட்டு சைட்ல தான் இவருடைய வண்டி கடைசி வண்டியா நிக்குது, கோவி பாண்டியுடைய வண்டி. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கோபி பாண்டி மற்றும் வேலப்பன் இந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் வண்டி கிட்ட நெருங்கி வர்றாங்க. இவங்களுடைய வண்டி கடைசியா நிக்கிறதுனால சரி வண்டியுடைய டயர் வந்து ஹீட்டா இருக்குதா அந்த மாதிரி இறங்கி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்க சொல்றாரு. நம்மளுடைய வேலப்பன் தான் பின்னால போய் பாக்குறாருங்க. பின்னால இருக்கக்கூடிய வீல போய் பார்க்கும்போது திடீர்னு அந்த பேக் சைட்ல போன வேலப்பன் மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. ஆனா முன்னாடி நிக்கக்கூடிய நம்மளுடைய கோபி பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னடா பின்னால போனவனை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வாயில சிகரெட்டோட அந்த இடத்துக்கு வர்றாருங்க. அப்படி வந்து பார்க்கும்போது நம்மளுடைய வேலப்பன் கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் திடீர்னு விழுந்து கிடக்குறான், என்ன ஆச்சுது இவனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தட்டி எழுப்ப பாக்குறாரு. ஆனா அவர் எந்திக்கவே இல்லைங்க. உடனே வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் கேனை எடுத்து அவருடைய முகத்துல தெளிக்கிறாரு. அப்படி தெளிச்ச உடனே அந்த இடத்துல அவர் சுய நினைவுக்கு வர்றாரு. ஆனா சுய நினைவுக்கு வந்த நபர், அதாவது நம்மளுடைய வேலப்பன், அந்த இடத்துல அவருடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்குங்க.
டேய் என்னடா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது இந்த பல்லையெல்லாம் கடிச்சுக்கிட்டு உருன்னு இருக்காருங்க. அவருடைய முகத்தை வந்து பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு விகாரமான முகம் மட்டும் மாறுதுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டேய் என்னடா என்னடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. நீ எப்படா மயங்கி விழுந்த அப்படின்னு சொன்னா அது கால் தட்டி விழுந்துட்டேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாருங்க. மறுபடியும் என்னடா பசிக்குது, இப்பதான் டீ வடையெல்லாம் சாப்பிட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அவர் கேட்கிற மாதிரியே வேக வேகமா அந்த இருக்கக்கூடிய ஹோட்டலுக்குள்ளே ஓடுறாருங்க நம்மளுடைய வேலப்பன். பின்னாலே நம்மளுடைய கோபி பாண்டியும் போறாரு. அப்படி நேரம் உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே அந்த இடத்துல எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 5 பரோட்டாவும் ஒரு மட்டன் கறியும் வாங்குறாருங்க. அதை வாங்கி அப்படியே சாப்பிட்றாரு. அது ரொம்ப வேகமா அள்ளி சாப்பிட்றாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கோபி பாண்டிக்கு பயங்கரமா பயமே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல அவரு சரி நம்மளுடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கேட்கறத கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 பரோட்டா சாப்பிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 5 மட்டன் கறியும் வாங்கி சாப்பிட்டுருக்காருங்க. இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஏப்பத்தை அந்த இடத்துல விடுறாருங்க. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 10-20 நாய்கள் சேர்ந்து ஒரே மாதிரியா கோரச சத்தம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஏப்ப சவுண்டை விடுறாருங்க. விட்டுக்கிட்டு அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு. அங்க நிற்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளுடைய வேலப்பனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோபி பாண்டிக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சரி வாடா நம்ம வண்டியில ஏறி போயிடலாம், லோட கொண்டு காலையில சேர்த்தாகணும் அப்படிங்கறது மாதிரி பேசுறாருங்க. ஆனா அந்த இடத்துல இந்த நபர் வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. அவ்வளவு நேரம் சாப்பிட்டு ஏப்பம் விட்ட பிறகு கேட்கிறாருங்க, இன்னும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தம்பி சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சுப்பா, பழம் இருக்கு வேணா சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல வந்து நேந்திர வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வாழைப்பழம் பக்கத்துல இருக்குங்க. அது ஒரு கொலையா இருக்குது. அந்த பழத்தை எடுத்து ஒவ்வொன்னா உரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு கொலையில இருக்கக்கூடிய ஒரு 35 காய்க்கு மேல அவர் சாப்பிட்டுறாருங்க. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இன்னும் எனக்கு பசிக்குது, எனக்கு இன்னும் ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, இங்க நிக்கிறது வேலப்பன் இல்ல, வேலப்பனுடைய உடம்புக்குள்ளாடி ஏதோ ஒண்ணு புகுந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவங்க புரிஞ்சிடுறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்திலே வந்து ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அதாவது ஹோட்டல் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு இந்த பையனை கூட்டிட்டு போங்க, ஏகதேசம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை வண்டியில ஏத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அங்க நிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஆனா வேலப்பன் வண்டியில ஏறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடதுக்கு முயற்சி பண்றாருங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. திடீர்னு அப்படி துள்ளி குதிக்கிறாரு. அப்பவுமே அந்த இடத்துல நிக்கக்கூடிய நிறைய பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருது இவனுடைய உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குது, நீ தயவு செய்து தான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கொண்டு போப்பா அப்படிங்கறது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இவரால ஒத்தைக்கு லாரியும் கண்ட்ரோல் பண்ணணும், இவரையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வேற வழி கிடையாது. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி மொபைல் இல்லைங்க, அதனால கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே எஸ்டிடி பூத்து, அதுக்கப்புறம் லேண்ட்லைன் தாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அங்க நிக்கக்கூடிய நபர்கள் வேலப்பனை அப்படியே தூக்கி அந்த வண்டிக்குள்ள போட்டுறாங்க. அதாவது லாரிக்கு உள்ளாடி தூக்கி போட்டுறாங்க. வேலப்பன் உள்ள கடந்துட்டு பயங்கரமா கூச்சல் போடுறாருங்க. இந்த கூச்சல் சத்தமே பயங்கரமா இருக்குது. அந்த இடத்துல நம்மளுடைய கோபி பாண்டி கிட்ட சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு அந்த கோவில் பக்கம் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வண்டியை வேகமா எடுக்கிறாருங்க. கோபி பாண்டி வண்டியை எடுத்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தானே இருக்குது, வண்டி வந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 100 மீட்டர் தாண்டோடனே வண்டிக்கு உள்ளாடி இருந்துகிட்டு கண்ணாடியை குத்தி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஃப்ரெண்டு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை உடைக்க முயற்சி பண்றாரு. இவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவருடைய நெற்றியில அவர் அணிஞ்சிட்டு வந்த அவர் போட்டிருந்தார் இல்லையா திருநீரு, அது இருக்குது. அதனால இவருக்கு பக்கத்துல அதால வர முடியல. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, நீ வண்டியை இப்ப நிப்பாட்டுறியா இல்லைன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது டோர் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த லாரிகள்ல வந்து ஒரு சட்டர் மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன டோர் தான் இருக்கும். அது வழியா நான் குதிச்சிருவேன் சொல்லிக்கிட்டு பயமுறுத்துதுங்க. ஆனாலும் நம்மளுடைய கோபி பாண்டி விடவே இல்லை. வண்டியை ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல கொண்டு விட்டுறாருங்க. விட்டுக்கிட்டு இவர் வேகமா கீழே இறங்கி அந்த பக்கம் வர்றதுக்கு முன்னால ஒரு சம்பவம் அங்க நடக்குது. வேலப்பன் கீழே குதிச்சிடுறாரு. இவர் இந்த பக்கம் சுத்திட்டு வர்றதுக்கு முன்னால வேலப்பன் குதிச்சு வந்த வழியை பார்த்தே ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. பின்னாலே நம்மளுடைய கோபி பாண்டியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, அவருடைய ஓட்டத்துக்கு, நம்மளுடைய வேலப்பனுடைய ஓட்டத்துக்கு நம்மளுடைய கோபி பாண்டியால ஓட முடியலைங்க. ஏன் அப்படின்னா, கோபி பாண்டி கொஞ்சம்
வண்ணமா இருப்பாரு. ஆனா அந்த வேலப்பன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து நல்ல ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு தாங்க. அவர் வேகமா ஓடிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வண்டி இந்த நடுக்காட்டுல நம்ம இப்படி விட்டுருக்கிறோம், அதாவது கோயில் பக்கத்துல தான் விட்டுருக்காரு. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியலையே ஆண்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல நிக்கிறாரு. ஆனா லாரிகள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்குது, சில பஸ்ஸுகள் போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. நேரா அந்த முனீஸ்வரன் கோவில்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த ரோட்டங்கரையில தாங்க இருக்குது, ஒரு சின்ன கோவிலுங்க. அந்த கோவில்ல போய் ஐயா நீ தான் காப்பாற்றணும், எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் அப்படியே கமந்தாலும் இருந்துடுறாருங்க. தலையை குறிஞ்சாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்கார்ந்தவர் திடீர்னு எழும்பி ரோட்டுக்கு வர்றாரு நம்மளுடைய கோபி பாண்டி. என்ன அப்படின்னா, இவங்களுடைய கம்பெனியை சேர்ந்த லாரி ஒண்ணு அங்க வருதுங்க. அந்த ரூட்ல தான் வருது. அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடியவங்க, அவங்க அந்த ரூட்ல வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த நபர்கள் என்னடா நம்ம வண்டி இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வண்டியை ஒதுக்குறாங்க. ஒதுக்குன பிறகுதாங்க விஷயத்த சொல்றாங்க. அந்த வண்டியில வந்திருக்கக்கூடியது மோசஸ் மற்றும் திருமலை, அவங்களும் 2 பேரும் டிரைவர் தான். இவங்க 3 பேரும் அந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி வேலப்பன் இந்த இடத்துல இல்ல, இந்த மாதிரி ஓடி போயிட்டான், எங்க போனான்னு தெரியல, ரிவர்ஸ்ல போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் நீல கலர்ல சட்டு போட்டிருக்கிறாரு, ஒரு லுங்கி கட்டி இருக்கிறாரு, அதாவது கருப்பு கலர் லுங்கி. அந்த ட்ரெஸ்ல தான் போனா அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வரக்கூடிய வழியிலே அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு நபர் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி விட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் திருமலை மற்றும் மோசஸ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய வேலப்பன் தான் அப்படிங்கிறத நாங்க கவனிக்கல, இந்த கலர் ட்ரெஸ்ல ஒரு ஆள் போனதை மட்டும்தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வண்டியை 2 பேருமே திருப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, வண்டியை வந்து தனியா விட்டுட்டு போக முடியாது, அதனால இவங்க 3 பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. 2 வண்டியுமே வந்த வழியை நோக்கி ரிட்டர்ன் வருதுங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாங்க. ஆல்ரெடி அங்க ஒரு ஹோட்டல் இருந்து பாத்தீங்களா, அந்த ஹோட்டலையும் கிராஸ் பண்ணி இவங்க பாத்துருக்காங்க. இந்த ஹோட்டலையும் தாண்டி தான் பாத்துருக்காங்க. அதனால அந்த ஹோட்டலையும் தாண்டி இவங்களுடைய வண்டி அப்படியும் போயிட்டு இருக்குது. அப்படி அந்த போகும்போது கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த நபர் நடந்து போறாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதே ட்ரெஸ் தான், அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. இவங்களும் பின்னால வண்டியை கொண்டு போய் டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இந்த திருமலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு லாரியில வந்து இறங்கினார் இல்லையா, திருமலை மற்றும் மோசஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த திருமலை அப்படிங்கிற நபர் வந்து நல்லா ஓடக்கூடியவருங்க. அவரை மாதிரி ஒல்லியா தான் இருப்பாரு. அவரு தாங்க ஃபர்ஸ்ட் வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய வேலப்பனை பார்த்து வேகமா ஓடுறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேலப்பன் எங்க போனாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட இவங்க ஓடியே ஒரு 300 மீட்டர் தூரம் போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால நம்மளுடைய கோபி பாண்டியும் வந்து சேர்ந்துடுறாருங்க. வந்து சேர்ந்து என்னடா பாத்தியாடா பிடிச்சியாடான்னு கேட்கும்போது, இல்லப்பா இது வரைக்கும் வந்ததை நான் பார்த்தேன், அதுக்கு பிறகு இந்த நபர் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல மோசஸை மட்டும் அங்க நிக்க வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய பகுதிங்க. நமக்கு இப்பெல்லாம் நிறைய லைட்லாம் வந்திருக்குது. ஆனா அந்த 98 காலகட்டத்துல கொஞ்சம் சிட்டியா இருக்கக்கூடிய இடம் வரைக்கும், அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தாங்க இந்த டியூப் லைட்லாம் போட்டிருப்பாங்க. அதன் பிறகு ஃபுல்லாவே இந்த பிளாக்கா தான் இருக்கும், ஃபுல்கும் இருட்டா தாங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள இவங்க மாட்டிட்டு நிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருமலை கிட்ட நம்மளுடைய கோபி வண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் வண்டி எடுத்துட்டு வந்துரு, அதாவது மோசஸ் அங்க நிக்கிறான், என்னுடைய வண்டி அங்க நிக்கிறது இல்லையா, நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துருங்க, நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய கோபி பாண்டி நின்றுட்டே இருக்கிறாருங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு முன்னால வண்டியை நிற்பாட்டிட்டாங்க இல்லையா, வண்டியை நோக்கி நம்மளுடைய திருமலையும் போயிடுறாருங்க. இந்த இடத்துல அவரு மட்டும் தான் நிக்கிறாரு. ஏன்னா வண்டியில வந்து டார்ச் லைட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான், அதாவது வண்டியை கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டார்ச் லைட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருமலை அங்கிருந்து போன பிறகு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பட்டி கட்டி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, பண ஓலையில ஒரு பெட்டி மாதிரியான ஒரு பெட்டியை சுமந்துக்கிட்டு ஒரு நபர் நடந்து வர்றாருங்க. அந்த இருட்டுக்குள்ள இருந்து அவர் கையில வந்து நெருப்பு பந்தம் வச்சிருக்கிறாரு. அவரு நடந்து அப்படி கிட்ட வந்துடுறாருங்க. கிட்ட வந்து ஏப்பா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படி சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி போயிட்டான், அதாவது என்னுடைய நண்பன் தான் அவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாரு. ஓ அந்த பையன் தான் அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நீங்க பாத்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆமாப்பா நான் வந்த வழியில தான்ப்பா அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான், நீ ஏன் கூடவா, நான் உடனே உனக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தோல்ல வந்து ஒரு கருப்பட்டி, அந்த பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓலை பனை ஓலையில செய்யப்பட்ட ஒரு கருப்பட்டி பாக்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த பாக்ஸை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஒரு பனைமரம் இருக்குங்க, அதாவது ஒற்றை பனைமரம்னு சொல்லாங்க. அந்த மரத்துக்கு மூட்டுல, அதாவது அடியில வச்சுக்கிட்டு வாப்பா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க கையில டார்ச் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய நபருடைய கையில வந்து தீப்பந்தம் இருக்குங்க.
நீ ஏன் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியவர் சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நெருப்பை பத்த வைக்கிறாங்க. அந்த நெருப்பு பத்த வைக்கும்போது கூட இவருக்கு எந்த டவுட்டுமே வரலைங்க. சரி நம்ம போயிடலாம், திருமலை மற்றும் மோசஸ் வந்தா இதுல வண்டியை நிற்பாட்ட சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அவங்க இங்க நிக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தா அந்த பெரியவர் இருக்கிறார் இல்லையா கூட்டிட்டு போறாருங்க. அந்த நெருப்பு பந்தம் எரிய அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் உள்ள போயிடுறாங்க. அது அவ்வளவுமே அடர்ந்த இந்த கருவேல காடுகள் தாங்க நிறைஞ்சு இருக்குது. அதுக்கு உள்ளாடி தாங்க கூட்டிட்டு போறாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கல்லறை தோட்டங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த கல்லறை தோட்டம் மாதிரியான ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. அது கிறிஸ்டின் மத கல்லறை தோட்டமா ஹிந்து மதத்துடையதா அப்படிங்கறதெல்லாம் தெரியலைங்க. ஆனா அந்த நேரத்துக்கு உள்ள போயிடுறாரு. உள்ள போகும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை நம்மளுடைய கோபி பாண்டி பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரங்க, அதாவது இந்த புளிய மரம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கருவேல மரத்திலே வந்து ஒரு புளி காய்க்கும் பார்த்திருக்கீங்களா, அது ஒரு வித்தியாசமான மரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மரம், அந்த மாதிரியான ஒரு காட்டு மரங்க. அந்த மரம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அந்த மரத்துடைய ஒரு கிளை கொப்புல தலைகீழாக வேலப்பன் தொங்கிக்கிட்டே கிடக்குறாருங்க. அப்படியே தலைகீழ அங்க இங்க ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அரண்டுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த கூட வந்தாரு பாத்தீங்களா ஒரு வயசான பெரியவர், அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய முதுகுல வந்து இந்த பிரம்பு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மூங்கில்ல சின்னதா இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பை கையில எடுக்கிறாருங்க. அவருடைய முதுகுல இருந்தா எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு கோபி பாண்டியன் அங்க நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் போய் அவனுக்கு இழுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர கிட்ட போயிடுறாருங்க. அப்படி கிட்ட போய் ஒரு சம்பவம் பண்றாரு. அந்த முளைக்கம்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பை எடுத்து சடார்னு ஒரு அடி கொடுக்குறாருங்க. அடிச்ச உடனே கீழே தொங்கிக்கிட்டு இருந்த வேலப்பன் கீழே விழுந்துடுறாரு. ஆனா கீழே விழுந்தவரை ஒரு கையால அப்படி பிடிச்சிடுறாருங்க. அந்த பெரியவர் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்து அவருடைய மடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடுப்பு பகுதியில வந்து மடின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய திருநீரா அது வேற எதுவுமா என்னன்னு தெரியலைங்க, இடுப்புல இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து அப்படியே முகத்துல அடிச்சு விட்டுறாருங்க. அடிச்சு விட்டுக்கிட்டு தண்ணீர் கேன் வந்து கையில வச்சிருக்கிறாரு. அது எங்க இருந்து வந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல, நம்மளுடைய கோபி பாண்டிக்கு தெரியல. இருந்தாலும் தண்ணீர் எடுத்து முகத்துல அடிக்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் சுய நினைவுக்கு வர்றாருங்க வேலப்பன். வேலப்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன அப்படின்னா, நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கிறாரு. உடனே அந்த பெரியவர், தம்பி நீ இந்த மாதிரி ரோட்ல இறங்குனியா, இந்த மாதிரி லாரிக்கு பின்னால வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாங்க அவருக்கு அந்த ஞாபகம் வருது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேலப்பன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த பின்னால வந்தார் இல்லையா, வண்டியை டயர் செக் பண்றதுக்காக வந்தார் பாத்தீங்களா, அப்படி வரும்போது வண்டிக்கு பின்னால ஏதோ ஒரு திருடன் நிக்கிறது மாதிரி அவர் பார்த்திருக்கிறாருங்க. யாரோ ஒரு திருடன் தான் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சட்டார்னு ஓடி போய் அடிக்கிறதுக்கு தாங்க போயிருக்கிறாரு. ஆனா பார்த்தா அந்த திருடன் இல்லைங்க, கருகருன்னு ஒரு உருவம் சிவந்த கண்களோட அங்க நின்று இருக்குங்க. அது அப்படியே இவருடைய உடம்புக்குள்ள வந்துருது. உடம்புக்குள்ள வந்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்படி கீழே விழுந்த பிறகுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இதை அந்த பெரியவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு துர் ஆன்மா தாண்டா உன் உடம்புக்குள்ள வந்துச்சு, அதுதாண்டா ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கு. அதாவது இந்த ஏரியால நிறைய இடங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்குது, இப்பவும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இவர் சுய நினைவுக்கு வந்தனால அங்க இருந்து நடத்தி தாங்க கூட்டிட்டு வர்றாங்க. அது ஒரு ஒத்தையடி பாதை, காட்டு பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 200 மீட்டர் தூரம் வந்துடுறாங்க. நேரம் வரும்போது நம்மளுடைய திருமலை மற்றும் மோசஸ் 2 லாரியும் கொண்டு அதுல விட்டுக்கிட்டு டார்ச் லைட் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. டார்ச் லைட் எடுத்து அப்படியே அடிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நம்மளுடைய கோபி பாண்டியன் காணலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சியில அவங்க 2 பேரும் இருக்கவே இங்க இருந்து இவங்க 3 பேருமா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி சேர்ந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரியவர் இவருங்க கிட்ட, அதாவது நம்மளுடைய வேலப்பன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நாளைக்கு காலையில, அதாவது இந்த வண்டியை கொண்டு நீங்க எங்க விடுறீங்களோ அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் உன்னுடைய பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிரு அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த பெரியவர் ஒரு கருப்பட்டி பாக்ஸ் கொண்டு போய் அனைமரத்து மூட்டுல வச்சாரு இல்லையா, அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல போறது வரைக்கும் இவங்க பார்த்துருக்குறாங்க. அதன் பிறகு இவங்க பார்க்கவே இல்லைங்க. அந்த நெருப்பு டக்குன்னு அணைஞ்சிருது. இவங்களும் கவனிக்கவே இல்லை. சரி அவர் ரோடு வந்ததுனால ரோட்ல நெருப்பு இல்லாம நடக்கக்கூடிய ஆளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் வண்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு சென்னை கிளம்புறாங்க. சென்னைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க விடிய காலையிலங்க. இவங்க வண்டி பயங்கர லோடா இருக்கிறதுனால மெல்லமா தாங்க வண்டி போகும், அதனால ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. இவங்க சென்னை வந்துடுறாங்க. மறுநாள் காலையில 8:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்க வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலப்பனுடைய உடல்நிலை வந்து சரியில்லாம ஆயிருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த ஜுரத்தோட எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா குளிக்காம கோயிலுக்கு போக முடியாது. அந்த பெரியவர் வேற அதை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நம்ம இதை பண்ணாம இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி 2 பேருமே வாக்குவாதம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, வேலப்பன் வந்து ஒரே விஷயம் சொல்லிட்டாரு, குளிக்காம நான் கோயிலுக்கு வரமாட்டேன்
அதனால நான் வண்டியில இருக்கிறேன், பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உடம்ப கிளியர் பண்ணிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் வண்டியிலே படுத்துக்கிறாங்க. இவங்க லோடை இறக்கிடுறாங்க. அடுத்த லோடு அங்க இருந்து பெங்களூர் போகணும். அதுக்காக இவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இவருடைய காய்ச்சல் குறையவே இல்லை. ஏன்னா அடுத்தது வண்டி ஓட்ட போறது நம்மளுடைய வேலப்பன் தான். ஆனா வேலப்பனால முடியவே இல்லை. அவருடைய உடல் நலம் பயங்கரமா கஷ்டப்படுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நானே அட்ஜஸ்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், ரிட்டர்ன் வரும்போதாவது நீ வண்டி ஓட்டுறது மாதிரி பாத்துக்க. ஏன்னா அங்க இருந்து அவங்க மறுபடியும் திருநெல்வேலி வந்து அதுக்கு பிறகுதாங்க மதுரை போக வேண்டிய இருக்குது. அதுக்காக அப்படி சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டியை எடுத்துடுறாருங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 2:30-3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் வண்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வண்டியில போயிட்டே இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி அந்த பெரியவர் கொஞ்சம் திருநூறு கொடுத்துருக்கிறாரு. அந்த திருநூறை தாங்க இவங்க போட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய வேலப்பன் படுத்திருக்கிறாரு. இவருடைய கோபி பாண்டி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு தாங்க இந்த வண்டி போய் சேருது. என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரோடெல்லாம் அந்த அளவுக்கு மோசமா இருக்குமாங்க. சிட்டிக்குள்ள லோடு வண்டிகள் போகணும் அப்படின்னா நைட்டு 10-11 மணிக்கு மேல தாங்க வண்டியை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரிதான் இவங்களுடைய வண்டியும் போய் சேருதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு மேலுங்க. இவங்களும் நேராக போயிடுறாங்க. அங்கே ஒரு கம்பெனியில் தாங்க வண்டியை விடுறாங்க, லோடை இறக்கிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய வேலப்பனுடைய காய்ச்சல் தீரவே இல்லைங்க. அது அதிகமாயிட்டே இருக்குது. சரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில் வர வெயிட் பண்ணிக்கிட்டு தான் அங்கேருந்து அடுத்த லோடு ஏற்றணும். அந்த லோடை ஏற்றிட்டு திருநெல்வேலிக்கு வரணுங்க. அப்போ என்ன அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடிய காலையில் 5:30 மணிக்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன கிளினிக் இருக்குது, 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த கிளினிக்கும் டக்குன்னு இவங்க போயிடுறாங்க. போய் இந்த மாதிரி நல்ல காய்ச்சலாக இருக்குது, ஆல்ரெடி இப்படி மாத்திரை மருந்து தந்தாங்க, சரியாகல, அதாவது கூடிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய உடம்பை வந்து செக் பண்றாங்க. சிக்கன 2 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டுக்கிட்டு மாத்திரை மருந்துகளை கொடுத்து நீங்க வந்து டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன வேற வழி கிடையாது, வந்த வண்டியிலே திரும்பி போயாகணும். அதனால நம்மளுடைய வேலைப்பனை மறுபடியும் கூப்பிட்டுட்டு வர்றாரு. இனிமேல் வண்டி ஓட்டுனா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோங்கிற பயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கோபி பாண்டிக்கு இருக்குது. ஏன்னா அவர் கண் முழிச்சே வண்டி ஓட்டி இருக்கிறார். அவர் தூங்கவே இல்லை. இங்க இருந்து வண்டி எடுத்து திருநெல்வேலி வர போகணும் அப்படின்னா இவங்களுக்கு டைமே வந்து அதிகமாகும். சாதாரணமாக நம்ம பஸ்ஸில் போகிறது மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப டைம் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டிய இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலைப்பன்ட்ட கேட்குறாருங்க. சரி வேறப்பா நீ வந்து கொஞ்சமாவது வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட அவர் சரி நான் எப்படியாவது ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் வேலப்பன் வண்டி எடுக்கிறாருங்க. வண்டி எடுத்து இவங்களும் வண்டியில வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி சேலம் நோக்கி வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி சேலத்துக்கிட்ட வரும்போது தாங்க இவங்களுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி அந்த ரோடை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலகட்டத்தில், அதாவது 1998 காலகட்டத்தில் தாங்க அந்த ரோடுகள், அதாவது 2000க்கு பிறகுதான் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க பெருசாட்டு. அது வரைக்கும் அந்த ரோடுகள் வந்து ரொம்ப சிறுசா தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேலம் பகுதியை நெருங்கும் போது இவங்களுடைய வண்டி வந்து இவங்க கண்ட்ரோல்ல இல்லாம போகுதுங்க. அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலப்பனாக இல்லைங்க, அவர் வேற ஒரு ஆளா இருந்து வண்டி ஓட்டுறத நம்மளுடைய கோபி பாண்டி பாக்குறாரு. என்ன அப்படின்னா அந்த நம்ம வண்டி ஓட்டும் போது வித்தியாசமா இருக்குது. ஏதோ ஆக்ரோஷத்துல எல்லாம் பிடிச்சி அங்க இங்க இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு. அப்படி ஓட்டும் போது ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி அப்சைட் ஆயிருதுங்க, லெப்ட் சைடு பார்க்க மாட்டு. அப்படி வண்டி அப்சைடு ஆகும்போது கோபி பாண்டி பின்னால படுத்திருந்தார் இல்லையா, அவர் அந்த வண்டி அப்சைட் ஆக போகுது அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இருக்கக்கூடிய கம்பியை வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. நேரத்துல இந்த ஆக்சிடென்ட் ஆயிருது, வண்டி அப்சைட் ஆயிருது. அந்த இடத்துல வேலப்பன் மற்றும் கோபி பாண்டி 2 பேரும் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கடந்துட்டு இருக்காங்க, அதாவது ஆக்சிடென்ட்ல. அதன் பிறகு அந்த பக்கமா வந்த வண்டிகள் எல்லாம் வந்து பார்த்துதாங்க இவங்க 2 பேரையும் தீவிர சிகிச்சைக்காக சேலத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சேர்த்துடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோபி பாண்டியும் முழிச்சிடுறாரு. அவருக்கு சின்ன சின்ன காயங்கள் தான். அதே மாதிரி நம்மளுடைய வேலப்பனுக்கும் சின்ன சின்ன காயங்கள் தான். ஆனா வேலப்பனுடைய ஒரு கண்கள் வந்து போயிடுச்சுங்க, அதாவது கண் பார்வை இல்லாம ஆயிருது. ஒரு கண் மட்டும்தான் அவருக்கு பார்வை இருக்குது, மற்ற மாதிரி ஒரு கண் பார்வை இல்லாம ஆயிருது. அங்க இருந்தும் மறுபடியும் இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. எங்க வந்துடுறாங்க? மதுரை வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் வந்து வண்டியை ஓட்டல. ஆல்ரெடி வண்டி அப்சைட் ஆனதுனால அந்த ஓனர் பயங்கரமா காண்டாயிட்டாரு போல இருக்குது. அதனால நீங்க வேலைக்கே வராண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி இருக்கிறாரு. ஆனா இதுக்கும் நம்மளுடைய கோபி பாண்டிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வேலப்பனுடைய உடம்புல நடந்த பிரச்சனை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கோபி பாண்டிக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 மாத காலத்துல வேலப்பனாட்டே இல்லைங்க. அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ளாடி
சும்மா தகராறு இழுக்கிறது, நிறைய தண்ணி அடிக்கிறது, அதுக்கு பிறகு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இது எதனால நடக்குதுன்னு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நம்மளுடைய கோபி பாண்டி அவங்கள சந்திக்கவே இல்லை, வேலப்பனை சந்திக்கவே இல்லை. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம், நல்லா தான் இருக்கிறோம், ஏதாவது வண்டி கேட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கோபி பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய வேலப்பனையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 மாதத்துக்கு பிறகு தாங்க வர்றாரு. அப்படி அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வேலப்பனுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க தான். அவங்க எல்லாருமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவருடைய நிலைமையே சரியில்லை, ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தலையில் அடிபட்டுருச்சு போல இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பல ஸ்கேன்ல எடுத்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்துட்டு இருந்திருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கோபி பாண்டி நடந்த அனைத்து சம்பவத்தையும் அந்த வேலப்பன் அப்படிங்கிற அவருடைய மனைவி கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுதான் நடந்துச்சு, அவனுடைய உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குது, அந்த வழியில கூட ஒரு பெரியவர் எங்களை இப்படிதான் காப்பாத்தி விட்டாரு, அப்படி காப்பாத்தி விட்டவர் மறுநாள் காலையில கோவில் போக சொன்னாரு, ஆனா எங்களால போக முடியல அப்படின்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாருங்க. சரி, இது ஏதோ ஒரு காத்து கற்புடைய வேலையா தான் இருக்குமா, நீ சீக்கிரத்துல எங்கேயாவது கொண்டு போய் பாரு அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய கோபி பாண்டின்னு சொல்றாருங்க. அந்த பொண்ணு கையை மறந்தது, நான் எங்கய்யா போவேன், எனக்கு யாரையா தெரியும், கையில சுத்தமா காசு கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, சரிம்மா, எங்களுடைய கருப்பசாமி கோவில்ல இன்னும் 2 நாள்ல சிறப்பு கொடை எடுப்பாங்களாம். அதாவது இந்த குடை முடிஞ்சு, அதாவது திருவிழா முடிஞ்சு சிறப்பு கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா எடுப்பாங்க. இன்னும் 2 நாள்ல இருக்குது. வேலப்பனை கூப்பிட்டுக்கிட்டு நீ அங்க வந்துருமா, ஆட்டோ பிடிச்சி வந்துரு, ஆட்டோ கூட நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கோபி பாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா, வேலப்பனுடைய மனைவிக்கு கொஞ்சம் காசு எல்லாம் கொடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிடுங்க, நீங்க வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாருங்க அங்க இருந்து. ஏன்னா வேலப்பனை பார்க்கவே முடியல, அங்க வேலப்பன் ஊருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்னன்னா நைட்டு தான் வருவாராம், அது வரும்போது நல்ல தண்ணி அடிச்சிருப்பாரு, அதுக்கு பிறகு நிறைய மாமிசங்கள் சாப்பிட்டுருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் அந்த மனைவி சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவரை பார்க்க முடியாது, பகல்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரிம்மா நீ எப்போ வந்தாலும் கூட்டிட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கோபி பாண்டியன் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. கிட்டத்தட்ட 2வது நாள் காலையில, விடிய காலையில வேலப்பனை ஆட்டோயில கயிறால கட்டப்பட்டு அவங்க மனைவி மற்றும் அண்ணன்க, அதாவது வேலப்பனுடைய மைத்துனர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிட்டு அந்த கருப்பசாமி கோயில்ல கொண்டு விட்டுருக்குது. அங்க சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய கோபி பாண்டி ஃபர்ஸ்ட் திருவிழா எடுக்கும்போது அதெல்லாம் சரியில்லாம இருந்தார் இல்லையா, அதனால போக முடியல. இந்த தடவை இது ஒரு சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவர் நிக்கிறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க இந்த இடத்துல வேலப்பனையும் கொண்டு இறக்குறாங்க. வேலப்பன் கோவிலுக்கு உள்ளாடியே வரமாட்டாருங்க, பயங்கரமா துமுறிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து அப்படியே குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த பிறகுதாங்க அந்த இடத்துல பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாருங்க வேலப்பன். அந்த இடத்துல அந்த கருப்பசாமி ஆடக்கூடிய அந்த பூசாரி இருக்கிறாரு பாத்தீங்களா, அப்படியே அருவாயும் கையுமா அப்படியே இறங்கி வந்துடுறாருங்க. அப்படி இறங்கி வந்துதாங்க அந்த இடத்துல அவர் பயங்கரமான ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன அப்படின்னா, முதல்ல கூப்பிடுறதே நம்மளுடைய கோபி பாண்டிய தாங்க. இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, உன்னை போகும்போதே வேண்டான்னு சொல்லி தடுத்தனடா, நீ எதுக்குடா போன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இவருக்கு புரியல என்ன அப்படின்னா, நீங்க இந்த சம்பவத்தை ஆரம்ப கட்ட நிலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தேங்காய் அந்த கருப்பணசாமி காலுகிட்ட இருந்து உருண்டு உருண்டு இவர் காலுகிட்ட வந்தது பாத்தீங்களா, 2-3 தடவைக்கு மேல வந்திருக்குது. அதை எடுத்து புள்ளையாட்ட வச்சுட்டு போயிட்டாரு இல்லையா, இந்த விஷயத்தை தாங்க சொல்லுது. உன்னை நான் தடுத்தேன், நீ கேட்கல, இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோபி பாண்டிக்கு இந்த பிரச்சனை பெருசா இல்லை. அதாவது இந்த அமானுஷத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆக்சிடென்டோட முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் கிடையாதுங்க. ஆனா வேலப்பனுடைய உடம்புல தாங்க அந்த ஆன்மா இருக்குது. உடனே அந்த இடத்துல அந்த கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேலப்பனை இங்க தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பயங்கரமா திமுறிட்டு இருக்கிறாரு. அவரை தூக்கிட்டு அங்க ஒரு பீடம் இருக்குங்க, அதாவது இந்த பலி பீடம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆடு கோழி எல்லாம் பலியிடுவாங்க பாத்தீங்களா, அந்த பீடம், அந்த பீடத்துக்கு மேல தூக்கி வைங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வச்சதுதாங்க உண்டு. 2 கைகளையும் பின்னால கட்டப்பட்ட நிலைமையில அந்த நபருக்கு அந்த இடத்துல சாட்டை அடி கொடுக்கப்படுதுங்க. பயங்கரமான அடி, அதுவும் நம்ம கருப்பசாமி தாங்க கொடுக்கிறாரு. அந்த சாட்டை அடி பட்ட உடனே பயங்கரமா கதறிக்கிட்டு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலப்பன் வாய் விளையாட்டு சத்தங்கள் எழும்பி வெளியே வருதுங்க. இதை கேட்ட உடனே யார் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இந்த சிறப்பு பூஜைக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க ஒரு பெரிய விஷயமே தெரிய வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்டு பக்கத்துல தர்மம் எடுப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி நபர் தாங்க. அதாவது கொஞ்சம் பைத்தியக்கார நபர் அப்படின்னு சொல்லலாங்க. தலைக்கு சரியில்லாத ஒரு நபர்
பஸ்ஸில் அடிபட்டு இறந்து போயிருக்கிறாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால நல்ல பசியோட இருந்திருக்கிறாரு. அவருக்கு நிறைய சாப்பாடுகள் ஒன்றும் கிடைக்கலைங்க. ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா பித்து பிடிச்சவராக இருந்ததுனால அந்த நபர் வந்து ஒரு அனாதை பிரேதமாட்டு தாண்டி போயிருக்கிறாரு. அந்த நபருடைய ஆன்மா தாங்க அந்த ஏரியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட போனாலும் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அதை விட்டுட்டு வந்துடும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேலப்பனை மட்டும், அதாவது வேலப்பனுக்கு உடம்புல இருந்து மட்டும் அதாவது வெளியே வர முடியலைங்க. எதனால அப்படிங்கிறது வந்து அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஆன்மாவால கூட சொல்ல முடியல. இவனுடைய உடம்புல இருந்து என்னால வெளியே போக முடியல, அதுக்கு ஏதாவது செய்தாதான் போக முடியும் அப்படிங்கறது மாதிரி சொல்லுதுங்க. இப்போ சாதாரணமா நம்ம கேட்டிருப்போம், ஆமா வந்து ஒருத்தருடைய உடம்புக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஏதாவது கொடுத்தா அதுவாட்டே போயிடும். அதே மாதிரிப்பட்ட ஒரு ஆன்மா தான் 2 நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அது போகக்கூடிய ஆன்மா தான். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய வேலப்பனுக்கு உடம்புல இருந்து அதால வெளியே போக முடியலைங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அந்த இடத்துல தாங்க கருப்பசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த நபருக்கு உடம்புல ஏறி அந்த ஒரு சுடுகாட்டு பக்கமாட்டு போய் தலைகீழ தொங்கிட்டு இருந்து பாத்தீங்களா, அப்படி தொங்கிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு வயசான பெரியவர் வந்தாரு பாத்தீங்களா. அந்த பெரியவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் சாட்சால் கருப்பண்ணசாமி தாங்க அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அவர் இந்த கருப்பட்டி வியாபாரி மாதிரியே வந்து அவரை கூட்டிட்டு போய் வேலப்பனை காப்பாத்தி விட்டது எல்லாமே அவரு தான். ஆனா அவர் பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்பு கம்பு எடுத்து அவர் ஒரு அடி கொடுத்தாரு பாத்தீங்களா, அப்படி அந்த அடியை வாங்கின உடனே அது நம்மளுடைய வேலப்பனுடைய உடம்புலயே செட்டில் ஆயிடுச்சு. அதாவது உடம்பை விட்டு வெளியே போகல. அதுக்காகத்தான் அந்த சாமி, அதாவது நபர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க காலையில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் உன்னுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை இவங்க பண்ணல. அதனால இதுக்கு வெளியே போக முடியலைங்க. ஏன்னா இது சாதாரணமா வெளியே போயிருந்து அப்படின்னா மறுபடியும் இவங்களை தொந்தரவு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த கருப்பசாமி அந்த இடத்துல அந்த கருப்பட்டி வியாபாரி மாதிரி வந்து இவங்களை காப்பாத்தி விட்டுருக்குது. ஆனா இவங்க பண்ண தப்புனால எல்லாமே தலைகீழாட்டு மாறிடுச்சுங்க. இவங்க அந்த டைம்ல சாமி சொன்ன விஷயத்த மறுநாள் இவங்க பண்ணவே இல்லை. அதனாலதான் அந்த ஆன்மா உள்ள இருந்து வெளியே போக முடியாம இவங்க உடம்புக்குள்ள இவங்களுடைய டைம் அப்படி மாறும் பாத்தீங்களா. அந்த நேரத்துக்கு வேலப்பனை வந்து டிஃபரெண்டா மாத்தி இருக்குது. அந்த லாரியை வந்து அப்சைடு பண்ண வச்சிருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு 3 மாத காலங்கள் நன்றாக இருந்து சாப்பிட்டுருக்குது எங்க ஹாஸ்பிட்டல்ல. இதெல்லாம் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே அந்த ஆன்மாவும் சரி கருப்பண்ணசாமியும் சரி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்படி சொல்லி முடிச்ச பிறகுதாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ளதான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தாங்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடி அங்க இருந்து ஒரு தேங்காவை எடுத்துட்டு வந்து அந்த கருப்பசாமி அந்த நபர் நம்ம வேலப்பன் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய தலையில அப்படி 3 தடவை சுத்துறாருங்க. அப்படி சுத்தி அதை வந்து 2ஆ கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணி விட்டதுமே அந்த இடத்துல வேலப்பன் மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்த வேலப்பனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுது, நீர் போட்டு விடப்படுதுங்க. இதெல்லாம் போட்ட உடனே அவர் தெளிவா வந்துடுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல நடந்த சம்பவம் எங்க வச்சு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாரிய கதையெல்லாம் கேட்ட அந்த பெரியவர் வண்டியில ஏற்றி விட்டு இவங்க மறுநாள் காலையில போயிட்டு அந்த கோவிலுக்கு போகாம இவங்க டைமை இது பண்ணாங்க, கடத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த நேரத்துல இருந்தே நினைவு இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து இவருக்கு தெரியல, யாருக்கு, நம்மளுடைய கோபி பாண்டிக்கு தெரியல. அவன் நார்மலா தான் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனா நடந்தது இப்படிதான் அந்த சம்பவம் நடந்து முடிச்சிருக்குது. அதுக்கு பிறகு இந்த கோவில்ல வச்சுதாங்க அவருக்கு சில பல பரிகார பூஜைகள் எல்லாமே கருப்பண்ணசாமி மூலம் நடத்தப்பட்டு இன்னைக்கு அவங்க 2 பேருமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நம்மளுடைய கோபி பாண்டி இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பின கோபி பாண்டிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஷேர் பண்ணாதான் நம்ம சேனல் இன்னும் மேலும் மேலும் வளரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.